Hello students, today we are going to see the topic is the story of Mulan. The story of Mulan வந்து என்ன ஸ்டோரினா, ஒரு உமன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். உமன்னாலே அவங்க பவர்ஃபுல் தான், அவங்க எல்லா ஃபீல்ட்லேயும் சாதிக்கிறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்பவர்டு உமன் நேவிகேஷனில். அதே மாதிரி தான் இது வந்து லாங் எகோ நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த கிளாசிக் ஸ்டோரி ஆஃப் முலான் பேஸ்ட் ஆன் த லெஜெண்ட் ஆஃப் Hua Mulan. A legend is a story from long ago that is believed to be true or mostly true. இது வந்து உண்மையால் நடந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. அவங்க பேர் ஹுவா முலான் அப்படிங்கிறது. Many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing the clothes. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் ஒரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க. அவங்க பேர் தான் முலான் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு மிடில் டைமில் ஒரு வார் நடந்திருக்குது, ஒரு பெரிய ஒரு வார் நடந்திருக்குது. அப்போ வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. என்னென்னா, அந்த காலத்துலேயும் என்ன பண்ணும், போருன்னா குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பம், இப்போ நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறீங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கம்பல்சரி அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க. இதை வந்து அந்த பொண்ணு கேட்குது. இந்த பொண்ணு வந்து சைனாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்காங்க. பட் அதுவும் சைனாவோட ஏரியா தான், ஆனால் அது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து இந்த நியூஸை கேட்குறாங்க. அவங்க வந்து வெளியில் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நியூஸை கேட்குறாங்க. முலான் ran into the house. Her father was sitting in a chair carving a piece of wood. Father, she said, did you hear what the emperor says? Each family must do. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட போகுது, ஓடி போய் வீட்டுக்குள்ளே கேட்குது. அவங்க அப்பா வந்து கார்விங், இந்த இடத்துல கார்விங்னு சொல்கிறாங்க இல்லையா, கார்விங் அ பீஸ் ஆஃப் வுட் அப்படின்னா கட் பண்ணுறாரு. அந்த வந்து தேய்ப்பாங்க இல்லையா, அந்த வுட்டை வந்து ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காது, ஷேப்புக்கு கொண்டு வருது, அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு போய் சொல்லுது, எம்பரர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. எஸ் செட் ஹர் ஓல்டு ஃபாதர், ஐ ஹியர்ட் அபவுட் இட் in town. Well, I may as well go pack up. He put down his carving, stood up and walked very slowly to his room. ஆமாம், நானும் அதை டவுன் சைடு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கார்விங் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த வுட்டை, அதை வந்து கீழே வச்சுட்டு மெதுவாக எந்திரிச்சு என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வையி, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போகிறாரு. பிகாஸ் இஸ் ஸோ ஏஜ்டு, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதனால் அவர் வந்து மெதுவாக நடந்து போகிறாரு. Wait, said Mulan. Father, you have not been well, if I may say so. Why at your age must you keep up with all those young men? என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு, அப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி போய் ஃபைட் பண்ணுங்க, உங்களுக்கு உடம்பே சரியில்லை. இஃப் ஐ மேக் சே சொன்னால் அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்கான சோல்ஜர்ஸ் தான் வருவாங்க. போர்னாலே எப்படி இருப்பாங்க, மேக்ஸிமம் 30 years 35 yearsக்குள்ளார இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நல்ல தைரியமாக உடல் வலிமையோடு இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி போய் அவங்களுக்குள்ள இருக்கிறது 2 ஆண் மகன்கள் தான், ஒன்று நான், இன்னொன்று உன் தம்பி, அவனும் குழந்தை, அந்த பையனும் குழந்தை, அவனை எப்படி அனுப்ப முடியும், ஸோ நான் தான் போயாகணும் அப்படிங்கிறாரு. Of course, that's true, said Mulan. He's too little, but I have an idea. She poured her father a cup of tea and handed it to him. Father, have some tea. Please sit up for a minute. I will be right back. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஆமாம் அது உண்மைதான், நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கப்பில் டீ ஊற்றி கொடுத்துட்டு, இதை குடிச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகுது. வெரி வெல் டியர், செட் த ஃபாதர். சரிம்மா அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறார் அவரும். முலான் வெண்ட் இன் டு ஹர் ரூம் வித் ஹர் ஸ்வாட். சி கட் ஆஃப் ஹர் லாங் பிளாக் ஹேர். She put on her father's robe. Going back to her father, Mulan said, look at me. I am your son now. I will go in your place. I will do my part for China. ராப் அப்படின்னா அவங்க அப்பாவோட பெரிய ஒரு கோட்டு, சரியா, மேலேருந்து கீழே கால் வரைக்கும் இருக்கிற பெரிய சைஸ் கோட்டுக்கு பேர் தான் ராப். அந்த மாதிரி ஒரு பெரிய கோட் ஒன்று அவங்க அப்பாவை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட லாங்காக இருக்கிற அந்த ஹேரை ஸ்வாடை வச்சு, கத்தியை வச்சு, அந்த அருவாள், அந்த போருக்கெல்லாம் ஒரு கத்தி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்வாடை வச்சு கட் பண்ணிக்குது, முடியை கட் பண்ணிவிட்டு ஒரு மேன் மாதிரி இந்த பொண்ணு லுக்கை மாற்றிக்கிட்டு வெளியில் வந்து அவங்க அப்பாட்ட காட்டுது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களோட பொண்ணு இல்லை, நான் உங்களோட பையன்,
நான் வந்து இனிமேல் சைனாவுக்காக என்னோட பார்ட்டிசிபேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது. நோ மை டாட்டர் செட் த ஓல்ட் மேன், யூ கேனாட் டூ திஸ். நோ, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணக்கூடாது. மென்னுனா மென்னு தான் போகணும், ஒரு மேன்னா அவங்க தான் போகணும் போருக்கு, கேர்ள்ஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபாதர் லிசன் ப்ளீஸ் செட் முலான். For years you trained me in kung fu. You showed me how to use a sword. Mulan swung the sword back and forth with might. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக குங்ஃபுலாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே எனக்கு, அது இல்லாமல் ஸ்வாடு சுத்தவும் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்வாடை வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக சுற்றி, மைட் அப்படின்னா கரேஜியஸாக, ரொம்ப தைரியமாக அப்படியே அந்த சொல்லட்டி காட்டுவாங்க இல்லையா, ஸ்வாடை சுற்றி காட்டுவாங்க இல்லையா கத்தியை, அந்த மாதிரி சுற்றி ஒரு போஸில் போய் நின்று காட்டுது அவங்க அப்பாட்ட. எனக்கு அந்தளவுக்கு கட்ஸ் இருக்குது, நான் போவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி ஸோ தட் யூ குட் ஸ்டே சேஃப். நான் உனக்கு அதை எதுக்கு சொல்லி தந்தேன், நீ சேஃபாக இருக்கணும். ஒரு உமன்னா அவங்க எங்கே போனாலும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உனக்கு குங்ஃபு ஸ்வாட் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். நீ போருக்கு போகணுங்கிறதுக்காக நான் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஐ நெவர் மீன் for you to go to war. If they find out you are a woman, you know as well as I do that you will die. ஒரு வேளை நீ போருக்கு போயிட்ட அப்படின்னா, அங்கே போய் நீ ஒரு உமன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியாக உன்னைய கொன்றுவாங்க. ஸோ டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நோ ஒன் வில் ஃபைண்ட் அவுட் ஃபாதர் செட் முலான். சி பிக்ட் அப் ஹர் ஸ்வாட். என்னை யார் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கத்தி அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு கிளம்புது. முலான் செட் த ஃபாதர். ஹீ ட்ரை டு கெட் அப் பட் ஹேட் டு ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் சேர். அவங்க அப்பா வந்து இல்லை இப்படி இல்லை, நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்லேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவரை சேர்லேயே உட்கார வச்சுட்டு கிளம்புது. த டாட்டர் கிஸ்டு ஹிம் குட் பை. ஐ லவ் யூ ஃபாதர், சி சேட். Take care of yourself. Tell my brothers I said goodbye. She climbed on a family horse and off she went to join the emperor's army. என்ன பண்ணுதுன்னா, குட் பை சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு கிஸ் கொடுத்துட்டு, தம்பிக்கிட்டேயும் சொல்லிடுங்க நான் இந்த மாதிரி குட் பை சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஃபேமிலி ஹார்ஸு குதிரையை எடுத்துகிட்டு அந்த எம்பரர் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போகுது அந்த பொண்ணு. In the army, Mulan proved to be a brave soldier. In time, she was put in charge of other soldiers. Her battle went so well that she was put in charge of more soldiers. Her battle kept on going well. என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்து போரில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுது, நல்ல பிரேவாக தைரியமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகளை வந்து கொன்று வீழ்த்துது, நிறைய பேர்த்த வந்து கொன்றுது, நல்லா ஸ்வாடு சுற்றுறது எல்லாமே டேலண்டடாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மற்றவங்களோட கவனத்தை எல்லாம் ஈர்க்குது. அந்த கூட இருப்பாங்க இல்லையா மற்ற சோல்ஜர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த மேன் பரவாயில்லையே, இப்போ இவங்க மேனாக தானே கெட்டப் போட்டிருக்காங்க, ஸோ இந்த மேன் பரவாயில்லையே இவ்வளோ பிரேவாக செயல்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இந்த பொண்ணு வந்து நல்லா போர் பண்ணுது. அது அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் a few years, Mulan was given the top job. She would be general of the entire army. கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த பொண்ணு வந்து அந்த ஆர்மி டீமுக்கே ஜெனரலாக ஆயிடுச்சு. Not long after that, a very bad fever swept through the army. Many soldiers were sick and Mulan, the general of the army, became sick too. என்ன ஆகுது, கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே இவங்க வந்து இப்போ ஜெனரல் ஆகிட்டாங்க இந்த பொண்ணு. அதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி இங்கே கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி என்னன்னே தெரியாத ஒரு மர்மமான காய்ச்சல் வந்து அந்த ஆர்மிக்குள்ளார பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பரவும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இதில் வந்து அட்டாக் ஆகிட்டாங்க, நிறைய பேர்த்துக்கு இதில் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் முலான் த ஜெனரல் ஆஃப் த ஆர்மி பிகேம் சிக் டூ. அந்த முலானுக்கும் அந்த நோய் தாக்கிருச்சு, அந்த ஃபீவர் வந்து வந்துருச்சு, அவங்களுக்கும் இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே ஆர்மியில் இருந்தாங்கனாலே அவங்களுக்குன்னு ஒரு டாக்டர்ஸ் கூட வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு டாக்டர்ஸ் கூட வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் வந்து இந்த அம்மாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ட்ரூத் வந்து தெரிஞ்சிருது, இவங்க வந்து மேல் இல்லை ஃபீமேல், இவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருது. when the doctor came out of Mulan's tent, he knew the truth. General is a woman. என்ன சொல்கிறாரு,
இப்போது இதை வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஏல்டு த சோல்ஜர்ஸ், ஏல்டுன்னா கேவலமாக பார்க்குறாங்க. என்னது ஒரு உமனா, உமன் தான் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக ஒரு ஜெனரலாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹவு கேன் திஸ் பி சம் கால்ட் அவுட் சி ட்ரிக்டஸ், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு, இவன் நம்மளை ஏமாத்திட்டா, அதுவா இதுவான்னு எல்லாரும் அவளுக்கு ஆப்போசிட்டாக இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வி வில் நாட் ஃபைட் ஃபார் அ உமன் தே செட், என்ன இது நாங்கள் ஒரு உமனுக்கு கீழே ஃபைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பனிஷ் ஹர், மேக் ஹர் பே, அவள் இதுக்கு ஏதாவது சொல்லியே ஆகணும், அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த காஸ்ட் இஸ் ஃபார் ஹர் டு டை பட் அதர் கால்ட் அவுட் இன் வாய்ஸ் ஜஸ்ட் ஆஸ், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தண்டனை அவளுக்கு என்ன, அவள் கண்டிப்பாக இறந்து போகணும், அவளை கொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா loud with Mulan we win every battle they said stay away from our general. இந்த பொண்ணுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கீழே அவங்க என்னவா இருந்தாலும் நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்குன்னு சில பேர் வந்து பேசுகிறாங்க, அவங்க என்னவா வேணாலும் இருந்துட்டோம், அவங்க எங்களோட ஜெனரல், அவங்கள விட்டு எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு குரூப் இது வந்து இப்போ வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து 2 குரூப்பாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை எதிர்க்கிறாங்க, ஒருத்தர் வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஜஸ்ட் தென் அ சோல்ஜர் ரேன் அப் எவ்ரி ஒன் ஹி கால்டு, அப்போ தான் அங்கேருந்து ஒரு சோல்ஜர் ஒடியாந்து அவங்க வந்து சொல்கிறான், எல்லோரும் இங்கே பாருங்கள் சர்ப்ரைஸ் அட்டாக் இஸ் கம்மிங். என்ன சொல்கிறான், இங்கே வந்து நம்ம மேலே திடீர்னு ஒரு போர் தொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறான். Mulan heard this from inside her tent. She got dressed and went outside. என்ன ஆகுதுன்னா இதை வந்து முலான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்க டென்ட்டுக்குள்ளார இந்த சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த போருக்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வராங்க. She was not yet strong but stood tall. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவங்க எப்படி நிற்கிறாங்க, நல்லா நிமிர்ந்து டாலாக நிற்கிறாங்க. She told her the soldier where they must go to hide so they could attack when the enemy came. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து ஜெனரலாக இருக்காங்க இல்லையா, ஸோ கமாண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சுக்கணும், எங்கேருந்து அட்டாக் பண்ணணும்னு சோல்ஜர்ஸ்க்கெலாம் கமாண்ட் கொடுக்குறாங்க. பட் தே மஸ்ட் கெட் தேர் ஃபாஸ்ட், நீங்கள் வந்து அங்கே அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The soldiers, even those who did not like that their general was a woman, could tell that Mulan knew what she was talking about. அந்த பொண்ணை வந்து எதிர்த்தாங்க இல்லையா ஒரு குரூப்பு, அந்த குரூப் கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேச்சை கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்க சொல்கிற இடத்துல அவங்கள ஹைட் பண்ணிக்கிறாங்க. It worked. The battle was won. It was such a big victory that the enemy gave up. At last என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த எனிமீஸ் எல்லாம் தோக்கடிச்சிட்டு அந்த பேட்டில் வின் பண்ணிடுறாங்க. அந்த வாரை இவங்க தான் வின் பண்ணுறாங்க, இவங்க கையில் இப்போ அந்த வார் கிடச்சிருச்சு. அந்த எனிமீஸ் எல்லாம் இவங்களுக்கு கீழே வந்துட்டாங்க, அடிபணிஞ்சு போயிட்டாங்க. The war was over and China was saved. You can be sure that after that last battle no one cared anymore that Mulan was a woman. இப்போ இந்த பொண்ணு ஜெயிச்சு கொடுத்துருச்சு இல்லையா, ஸோ இனிமேல் யாருமே இந்த பொண்ணு வந்து ஒரு உமன் அப்படிங்கிறத வந்து கேவலமாக நினைக்க மாட்டாங்க, இந்த பொண்ணை ஏற்றுக்குவாங்க. The emperor was so glad that Mulan had ended the long war. He set aside the rule about being a woman. Mulan stay with me in the palace. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த வாரை வின் பண்ணி கொடுத்துட்ட, ஸோ அதுக்காக என்ன பண்ணு, இந்த பேலஸ்லேயே என் கூட இரு, எனக்கு வந்து என்ன ராயல் அட்வைசர், அந்த அமைச்சரவை இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு ராஜா இருக்காங்க, கிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை இந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், ராயல் அட்வைசராக எனக்கு கீழே இரு, நீ இனிமேல் அங்கே ஜெனரல் ஆர்மியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முலன் பவுட் டீப்லி, பவுடுனா இந்த அடிபணிஞ்சு தலையை குமிஞ்சு அவங்கள வணங்குவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பவுடு டீப்லி. யூ ஆர் டூ கைண்ட் சார், சி செட், பட் இஃப் யூ ஆர் ப்ளீஸ் வாட் ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டு ரிட்டன் ஹோம் டு மை ஃபேமிலி. இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க சார், நான் இந்த தப்பு செஞ்சதை கூட நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, பட் எனக்கு இது எல்லாத்தையும் விட என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த வார் முடிஞ்சு போச்சு, ஸோ இப்போ வந்து நான் என் வீட்டுக்கு போய் என் ஃபேமிலியை பார்த்தாகணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தென் அட்லீஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ் செட் த எம்பரர். என்ன சொல்கிறாங்கன்னா,
சரி அதை தான் வேண்டான்ட்ட, போஸ்டிங் தான் வேண்டான்ட்ட, நான் கொடுக்குற அந்த கிஃப்டையாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்கிறாரு. ஸோ எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம் அண்ட் வில்லேஜ் வில் நோ ஹவு மச் த எம்பரர் ஆஃப் சைனா திங்ஸ் ஆஃப் யூ. அப்போ இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் என்ன நினைப்பாங்க, உன்னோட வில்லேஜில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் எம்பரர் ஆஃப் சைனா வந்து உன்னை எந்த அளவுக்கு நம்புறாரு, எந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னு உனக்கு அவங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. முலான் ரிட்டர்ன் டு ஹர் வில்லேஜ் வித் 6 fine horses and 6 fine swords. Everyone cheered that she was safe. The person who had saved China was their very own Mulan. என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னென்னா 6 ஹார்ஸ் கொடுக்குறாங்க, 6 ஹார்ஸஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரியா 6 ஸ்வாட்ஸும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போகுது. அந்த கிராமத்துக்கு போகும்போதே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைக்குது. நல்லா எல்லோரும் சியர் பண்ணி அந்த பொண்ணை வெல்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணை அவங்க வச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இது ரியல் இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு உமனாக இருந்து இந்த பொண்ணு எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது, அதாவது பிரேவாக ஒரு போரில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.